ஐயா ஐயா நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஆ சரி, ரைட், போயிட்டு வாங்க. ஓம் அகத்தியாஸ்வரே நமக. ஓம் வாலசித்தர் நமக. நான் இன்னைக்கு வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல பிரகாசமாக இருந்தது. இப்போ இந்த பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோமே. உங்கள் பேர் என்ன வேறு? என் பேர் தனலட்சுமி. தனலட்சுமி. பையனுக்கு வரம் பார்க்குறோம். பார்த்து முடிவாகுது. முடிவானதுக்கப்புறம் வந்து பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. பையனை வர சொல்லுங்க. பையன் எங்கே? வெளியே போயிருக்கான். எங்கே போயிட்டான்? சரி சரி, வரட்டும். கொடு. சரி, பார்த்துட்டு போய் பார்க்குறோம். பேசியெல்லாம் முடிவாயிருது. சரி, அடுத்த வாரம் வீட்டுக்கு வருவோன்னு சொல்கிறாங்க. அதோட அவ்வளோதான், இல்லை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ போன மாதம் கூட போய் பார்த்தோம். அப்போ பெருமாள் கோயிலுக்கு போய் எப்படியாவது ஒரு பொண்ணை காமிப்பா, அவங்கள பார்த்து பேசுகிற வரணுமாவது காமி அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார், போய் பார்த்தோம். அங்கே பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்திருந்தாங்க. அன்னைக்கு நம்ம ஆளுங்க மட்டும் வந்திருந்தாங்க. பேசினோம், பார்த்தோம். பையனையும் பார்த்துக்கிறேன், மேலே வர சொல்லுன்னு சொன்னாங்களா. அவன் கீழே நிற்கிறான், வேலைக்கு போக நேராச்சு சொல்கிறான்னு சொன்னாங்க. வேலைக்கு போக நேராச்சு, மேலே வரல அப்படின்னு சொன்னான் தகவல் மையத்தில். நானே கீழே வர்றேன், கீழே வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தாங்க, பையன் நல்லா இருக்கான், சிரிச்சமாக இருக்குது. சரி, மகிட்ட பேசி முடிவு சொல்கிறேன்னு சொன்னாங்க. கடைசிக்கு பார்த்தா அடுத்த வாரம் பார்த்துக்குருவோம் அதான் அப்படின்னு வரத மாதிரி தள்ளி போயிடுது, தடுங்களாக போயிடுது. அதுக்கு என்ன செய்யறது? சரி, பையன் பேர் என்ன வேறு? கார்த்திக். சரி, அகத்திய பெருமானம் வணங்கி நில்லுங்க. நீங்கள் இன்றைக்கி வந்ததை வச்சு, அங்கே வணங்கி நின்னதை வச்சு அகத்திய பெருமானம் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதன்படி நடந்து வாங்க. என்ன? சரி. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. நீயும் வந்து நின்றுக்கோ. நீ தானே அவளை அறிமுகப்படுத்தி கூப்பிட்டு வந்த, வந்து நின்றுக்கோ. இவங்க இந்த ஊர் சபையில், அங்கே சபையில் உள்ளூர். அங்கே எப்படியோ பையி இங்கே கொடுத்து விட்ட பையி சென்னைக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து அந்த பையை பார்த்து நீங்கள் கேட்டு சபையை மதுரையில் தான் இருக்கோம். சித்தர் சபைன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு கண்டிப்பான முறையில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஓம் அகதீசாய நமக. ஆமாம், எப்படினாலும் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நான் வந்துட்டேன். சபை இயல்பு கொடிமரத்தின் பணி எங்கெங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று உற்று நோக்குங்கள் சீடர்களே. அற்புதமாய் சரணாகதி என்னும் நிலை, உயர்வாய் சரணடைபவர்களினுடைய நிலைக்குள் இருந்து அது பணியாற்றுகின்றது. அதனோடு இணைந்து பணியாற்றுகின்ற சீடர்கள் அற்புதமாய் உயர்ந்து நிற்கின்றார்கள். இகலோகமதில் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை சபையினுடைய ஆதி இறை சூட்சம நூல் சித்தனுடைய அருளால் அனுக்கிரக நிலையால் அகத்தியனை தாங்கி நின்று, அகத்தியன் நாமத்தை தாங்கி நின்று, நூலுக்குள்ளிருந்து அண்ட பிரம்மாண்ட நாயகனையும் சித்தனுக்குள் இருக்கும் பரிவார ஆற்றல்களையும் ஏற்று நின்று உரையாடுகின்ற ஆற்றல் பெற்ற சீடனுடைய உறவாளராக வண்டல்வனம் மாநகரில் இருந்து தன் பணி நிலையாய், தன் வசிப்பு நிலையது தொலைவு நிலையில் அமர்ந்திருந்த பொழுதும் தான் பிறந்த தலத்தில் இருக்கும் ஆற்றலை உணர்த்தி உடன் இருப்பவர்களை அழைத்து வந்து அவர்களுக்குரிய இன்னல் நீங்குவதற்குரிய வேண்டுதலை ஏற்கப்பெற்று ஒன்றாக நின்று வணங்கி நிற்கும் அத்தகைய நூல்தாங்கும் சீடனுடைய சகோதரிக்கு நல்லாசிகள் வழங்குகின்றோம். யாம் உயர்வாய் அகத்தியன் உரைக்கின்றோம். அப்பாலகனது நட்சத்திரம் எண்ணிக்கை, அவனது வயதினுடைய எண்ணிக்கை, பாலகன் நட்சத்திரத்தின் எண்ணிக்கை, பாலகனுடைய வயதின் எண்ணிக்கை இரண்டையும் ஒன்றாக கூட்டி வருகின்ற அத்தகைய எண்ணிக்கையில் இறை தட்சணையை மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் கட்டி
ஆ சொல்லுங்கள் சார். தனது இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து ஆ நாளை அதிகாலை வேளையில் அவ்வேளையை செய்து அதற்கடுத்து வருகின்ற அவன் நட்சத்திர நாள் அன்று, நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்ற நாள் அன்று சரி. மதுரை அரசாளும் மதுரை என்பது மீனாட்சியின் ஆலயம் சென்று அற்புத நிலையாய் இவன் நாமத்திற்கு ஒரு அர்ச்சனை, மதுரை என்பது அரசாளும் மீனாட்சி அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, சொக்கநாதனுக்கு ஒரு அர்ச்சனை, மூன்றையும் 3 நாமங்கள் உரைத்து இம்மூன்று நாமங்களும் உள்ளடக்கிய அருள்நிலை கொண்ட நாமமாய் சிவமகா வாழைசித்த நாமத்தை மூவேலு முறை உச்சரித்து அந்தணன் கரத்தில் கொடுக்க அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். நன்றி சார். சிவமகா வாழைசித்த நாமம் மூவேலு முறை உச்சரித்து, எண்ணிக்கை இல்லையெனில் நாமங்கள் உச்சரித்து சபையை நினைந்து உயர்வாய் அந்தணன் கரத்தில் அத்தகைய அர்ச்சனை சமர்ப்பித்து அர்ச்சனை நிறைவடைந்த பின்பாக ஆலயத்தை உள்ளிருந்தவாறு 3 முறை வலம் வந்து உங்கள் பணி துவங்குக, அது செவ்வனே நடைபெற நல்நிலை அடைய மனநாள் காண அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி விரைவாக அந்நிலை நடந்தேறிய அத்தகைய நாளிகைக்கு பின்பாக நாளுக்கு பின்பாக சபை நாடி வந்து அமர்கின்ற பொழுது அகத்தியன் ஆகமம் உரைப்போம், அகத்தியனுக்கு சமர்ப்பிக்க என்று நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அவனுடைய பிறந்த நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் வருதுன்னு பார்த்து அத்தனை காயின்ஸு. அதுக்கு பிறகு அவனோட வயசு, இதை ரெண்டையும் கூட்டி அதுக்கு பிறகு 2 தான், ரெண்டையும் கூட்டி வர காயின்ஸ்னா எவ்வளவு? ஒவ்வொரு ரூபாய் வச்சுக்கோங்க, நீங்கள் எத்தனை ரூபாய் வச்சுக்கலாம். ஒரு காயின்ஸ் வைக்கணும். அதை வந்து மஞ்சள், அதை வெள்ளை துணியில் மஞ்சள் நல்லா வச்சு காய வச்சு அதில் உள்ள வச்சு கெட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிடலாம். ஆனால் வழிபாடு இருக்கணும் உங்களுக்கு. காலையில் எந்திரிச்சு இந்த சபை இருக்கிறதுக்கு நோக்கி, அதை ஏற்கனவே சொல்லியிருக்குல்ல, விளக்கு அகல் விளக்கு ஏற்றி காலையில் இங்கே குடும்பம்ல பாலதிரிபுர சுந்தரி படத்தை கொண்டு உங்கள் வீட்டில் வச்சிடணும். இந்த உபூதியும் உங்கள் வீட்டில் இருக்கணும். உங்கள் உபூதியோட இந்த உபூதி இருக்கணும். இந்த இப்படி சபையை பற்றி 4 பேர்கிட்ட நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடணும். இங்கே இருக்குது, உங்களோட 4 பேர் சபைக்கு வரணும். அது நடக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நீங்கள் உங்கள் பணியை ஆட்டிக்கிட்டே இருங்க. இடையில வந்து திருப்பி ஜென்ம நட்சத்திரம் வரும்ல பையனுக்கு, அன்னைக்கு போய் மீனாட்சி அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை, மீனாட்சி அம்மன் பேருக்கு, சொக்கநாதர் பேருக்கு வாழைச்சித்தனோட நாமத்தை வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துடணும். இந்த நீங்கள் போகையில் பையில் இருக்கும்ல சொல்லி கொடுத்துடணும். கொடுத்துட்டு உங்கள் பணியை நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காரு அகத்திய பெருமாள். மீனாட்சிக்கு ஒன்று, சொக்கநாதருக்கு ஒன்று. இவன் பேருக்கு எங்கே பண்ணுறது? இவன் பேருக்கும் பேருக்கு மீனாட்சி பேருக்கு சொக்கநாதர் பேருக்கு 3 பேருக்கும் பண்ணிட்டு 3 பேருக்கும் தனித்தனியாக இல்லை ஒரே இதாக வாங்கி டிக்கெட் வேணால் வாங்கி கொடுத்துங்க. தனித்தனியாக டிக்கெட் வாங்கி ஐயர்கிட்ட சொல்லிடுங்க. இல்லை இவனோட நட்சத்திரத்தை பார்த்து சொல்லி மீனாட்சிக்கு ஒன்று பண்ணிடுறான், சொக்கநாதருக்கு அப்படி பண்ணுவாங்க. ஒன்று போல பண்ணுவாங்க. இவன் பேருக்கு மீனாட்சிக்கே பண்ணுறதா சொக்கநாதருக்கு பண்ணுறதா? அது அகத்திய பெருமான்ட்ட தான் கேட்கணும். எங்கனாலும் பண்ணிக்குவாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி சன்னதியில் பண்ணிக்குவாங்க. அது மீனாட்சி சன்னதியில் பண்ணுவாங்கல்ல, தனியாக பண்ணிக்கலாம். என்ன 3 சீட்டு வாங்கி கொடுத்துருங்க அகத்தியர் அவர்கிட்ட, புரோகிதர்கிட்ட கொடுத்து ஐயர்கிட்ட கொடுத்து சொல்லுங்க, அவர் பண்ணிடுவார். பையனோட பேர் நட்சத்திரம் சொன்னால் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அம்பாள் பேருக்கு அவர் பேருக்கு ஈஸ்வரன் பேர். அப்போ சொல்லையில சபையோட ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காண்டி வாழைச்சித்தன் பேரை சொல்லி கொடுத்துடும். ஓம் அகதீசாய நமக. போதுமா? உங்களோட வழிபாட்டுக்குள்ளே சரணாகதிக்குள்ளே வேலை நடக்கும்னு அகத்திய பெருமான் அனுகிரகம் கொடுத்துருக்காரு. நீங்கள் நடந்த பிறகு இங்கே வாங்க, அதுக்கு பிறகு அகத்திய பெருமானை என்ன செய்யணும்னு சொல்லுவார்னு சொல்லி. ஏன்னா குலதெய்வமும் உத்தரவு கொடுத்தும் ஒன்றும் நடக்கலை. அந்த இதுக்கு பிறகு இன்னும் வந்து அகத்திய பெருமானை முழுசாக நம்பி அதை நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும் தான் சொல்லி 10 நாளில் ஓடியாந்துட்டேன் நான். சபையை நம்புங்க, சபையோட ஆற்றலை வெளியில் சொல்லுங்க, அப்படி சபை நினைவாகவே இருங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும்னு அகத்திய பெருமான் வாக்கு கொடுத்துருக்காரு. ஓம் அகதீசாய நமக. உங்களோட நம்பிக்கை எதுக்குன்னா பிறகு சொல்லியிருக்காருன்னா உங்கள் நம்பிக்கைக்குள்ளே தான் இது நடக்கும். முழு சரணாகதி உங்களுக்கு தெரியுங்களா? திருமணம், குழந்தை பேர், இதெல்லாம் வந்து ஒரு உயர்வான விஷயங்கள். அது எதுக்கு தடைப்பட்டதுன்னா வினை நிலைகளெல்லாம் தடைப்பட்டு நிற்கும். அந்த வினையை வேறு இருக்கிறதுக்கு சபையை நீங்கள் கட்டாயம் வணங்கி வரணும். என்ன என்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம். போகையில் இந்த பை வாங்கிட்டு போங்க.
பை, விபூதி எல்லாம் வாங்கிட்டு போங்க என்ன. ஓம் அகதீஷாய நம.